ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஆடி மாத பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அனைவரும் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான பௌர்ணமி அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். ஏன் இந்த பௌர்ணமி மட்டும் முக்கியமான பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும் பொழுது, மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எப்பொழுதுமே ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு பௌர்ணமி அப்படின்றத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இதனால தான் இந்த ஆடி மாத பௌர்ணமி அன்று இந்த மாதிரி நீங்கள் தெய்வ வழிபாடுகளை செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரி கடவுள் வழிபாடுகளை நீங்கள் செய்தீங்கன்னா, இதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக கூட நீங்கள் பார்க்கலாங்க. இந்த ஆடி மாத பௌர்ணமி அன்று எப்படி வழிபாடு செய்யணும் என்பதை பார்த்துட்டு, அதற்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமி நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதையும் நீங்க விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த ஆடி பௌர்ணமி அன்று என்ன மாதிரி கடவுள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானை வழிபாடு செய்யலாங்க. அதாவது ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திருத்துபழ அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை, நூறு முத்துகள் கோர்த்து மணிமாலை, ஓமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கிலரிசி பாயாசம் படைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு கடவுள் வழிபாடு, கடவுள் மீது முழுமையா நம்பிக்கை இருந்தா இந்த பௌர்ணமி நாளில் நீங்களும் இந்த மாதிரி விஷயத்த செய்து பார்க்கலாம். இதனாலதான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில நற்பலன்களை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாத பௌர்ணமியில விளக்கு ஏற்றினால் வளமும் நலமும் பெறலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி நாளில் எப்படி விரதம் இருக்கணும் என்று கேட்கக்கூடிய நேயர்களுக்கு பௌர்ணமியில பொதுவாகவே அம்மன் வழிபாடு நீங்க கடைபிடிக்கலாம். இந்த அம்மன் கோவில்களில் இந்த நாளில் சிறப்பு பூஜை கூட செய்வாங்க. அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானமும் நிச்சயமா நடைபெறும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நாளில் செய்வாங்க. இந்த பௌர்ணமி அன்று விரதத்தை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கலாம். மனதார முழு நம்பிக்கை இருந்தா மனமாற விரதத்தை நீங்க இருக்கலாம். யாரெல்லாம் விரதத்தை இருக்கலாம் என்று கேட்டீங்கன்னா, அனைவரும் விரதத்தை இருக்கலாங்க. எப்படி விரதத்தை இருக்கணும் என்று கேட்கக்கூடிய நேயர்களுக்கு பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதத்தை நீங்க நிச்சயமா கடைபிடித்து வரலாங்க. மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்கள் ஏதாவது தெரிந்தா நீங்க கேட்க செய்யலாம், பாட செய்யலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வரலாம். இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. ஆடி பௌர்ணமி அன்று திருமாலை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைய தினத்துல விளக்கேற்றி வழிபட்டு வரக்கூடிய நேயர்களுக்கு பதவி உயர்வு கூட தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நேயர்களுக்கு புண்ணியமும் தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் ஏன் கிரிவலம் எல்லாரும் செஞ்சு வராங்க? இந்த கிரிவலத்திற்கு என்ன மகத்துவம் இருக்கு என்று கேட்டீங்கன்னா, பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாடு. இந்த நாளில் கிரிவலம் செல்லக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நினைத்தது நடக்கும். அவங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கிரிவலம் செல்லும் போது நினைத்தது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீக ரீதியான உண்மை இதுல இருக்குங்க. பொதுவாகவே பௌர்ணமியில கிரிவலம் செய்வதுதான் விசேஷமான ஒரு விஷயம். அன்றைய நாள் மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதி, உடலிற்கு ஆரோக்கியம் கிடைக்குங்க. கூட்டமாக சென்று பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும் போது ஆன்ம பலமும் தேக பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த நாளில் உங்களால் முடிந்தால் நீங்களும் மனமாற கிரிவலம் ஒரு முறையாவது சென்று வாருங்க. இதுவரை கிரிவலம் செல்லாம இருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமி அன்று கண்டிப்பா நீங்களும் சென்று வாருங்க. கண்டிப்பா இந்த கிரிவலத்தால் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆடி பௌர்ணமியில இப்படி தாங்க நீங்க வழிபாடு செய்யணும். இந்த ஆடி பௌர்ணமி நாளிலிருந்து மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை இப்ப நீங்க விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து மீனம் ராசி நேயர்களுக்கு ஜென்மசனியின் தாக்கங்கள் இருந்தா குறையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது. உங்களுடைய ராசியில் உள்ள சனி பகவான் வக்ரம் அடைய போகிறார்.
ஜென்மசனியின் தாக்கம் வெகுவாக குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ இந்த பௌர்ணமியுடைய தாக்கம் உங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுது என்று கேட்டீங்கன்னா, ஜென்ம சனியின் தாக்கத்தை குறையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி அற்புதமான நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நீங்க பல்வேறு விதமான திருப்பங்களை கண்டிப்பா சந்திக்க போறீங்க. வேலையில் போட்டி, பொறாமை, இடையூறு, இன்னல்கள் இருந்தாலும் அனைத்துமே சமாளித்து விடக்கூடிய வாய்ப்பு இதனால மீனம் ராசினியர்களுக்கு நிச்சயமா தேடி வரப்போகிறது. உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மீனராசினியர்களுக்கு நிச்சயமா அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போகிறது. உறவு, நண்பர்கள், ஆதரவு உறவினர்கள் ஒத்துழைப்பாக உங்களுக்கு இருந்து அமோகமாக இந்த காலகட்டத்தை வாழக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதாவது நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. முக்கிய பணிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற கட்டாயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படலாம். ஸோ ஒரு சில மீனராசினியர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தொழில் தொடர்பான சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த சிந்தனை மூலமாக உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். வாழ்க்கைக்கான புதிய பாதையும் இப்போ உங்களுக்கு நிச்சயமா தெரிய வரும். தொழிலில் அதிகமாக கடன் கொடுப்பதையும் பெறுவதையுமே நீங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயமா தவிர்க்க வேண்டும். ஏன்னா நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாகும் போது இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல் உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே கட்டாயம் நீங்க தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்க முக்கியமா செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு நீங்க ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாதுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு காரியத்தை மட்டுமே நீங்க செய்யாமல் இருப்பதுதான் இப்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல முக்கிய ஆவணங்களை கவனமாக நீங்க கையாள வேண்டும். புனித நீராடல், புனித தலை யாத்திரை சென்று வரக்கூடிய வாய்ப்பு நிறைய மீனராசினியர்களுக்கு இருக்கிறது. கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடை இப்ப அகண்டுவிடும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் இல்லம் திரும்பக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கட்சி மேலிடத்தில் மதிப்பும் மரியாதையும் பெறலாம். ஆடி வெள்ளிக்கிழமை புனித நீர்நிலைகளில் நீராடக்கூடிய வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு இருக்கிறது. சோ இந்த ஆடி பௌர்ணமியினுடைய தாக்கத்தால் மீனராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பௌர்ணமியின்றி எப்படி வழிபாடு செய்யணும் என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மீனராசி நேயர்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.